அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் கணபதி. 1975ஆம் வருடத்திலே இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது ஜூன் மாதம் 25ஆம் தேதி அன்று அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. எமர்ஜென்சி என அழைக்கப்படும் அந்த அவசர நிலை சமயத்திலே அரசியல் சாசனத்திலே மக்களுக்கு அளிக்கப்படும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு அதிகார துஷ்பிரயோகம் நடந்தது என்பது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. பல அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். செய்தி தணிக்கை செய்யப்பட்டது. அரசியல் நடவடிக்கைகளுக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டது. சிறைகளை நிரம்பும் வகையிலே அரசியல் தலைவர்கள் தினசரி கைது செய்யப்பட்டார்கள் என்பது அந்த சமயத்திலே தொடர் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. ஆகவே அந்த தினத்தை தற்போது சம்விதான் ஹத்யா திவஸ் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதாவது அரசியல் சாசனம் படுகொலை செய்யப்பட்ட தினமாக ஜூன் மாதம் 25ஆம் தேதியை அனுசரிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்காக அரசாணை ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணைப்படி ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் சம்விதான் ஹத்யா திவஸ், அதாவது அரசியல் சாசனம் படுகொலை செய்யப்பட்ட தினம் என அனுசரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையிலே அந்த சமயத்திலே அதிகார அத்துமீறல்கள் காரணமாக கடும் இன்னல்களை சந்தித்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும், இனி எந்த வகையிலும் இது போன்ற அதிகார துஷ்பிரயோகத்துக்கு இந்திய மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதை காட்டும் வகையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சி காலம் அந்த சமயத்திலே நடந்த அத்துமீறல்கள் குறித்தெல்லாம் நாடாளுமன்றத்திலேயோ அல்லது வேறு அரசியல் அரங்கங்களிலேயோ பேச்சு வரும்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பது வழக்கம். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் அரசு அந்த சமயத்திலே ஆட்சியில் இருந்தது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார். ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசனத்தை படுகொலை செய்தது என பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது. சமீபத்திலே நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே கூட இது குறித்து சாரமான விவாதங்கள் நடைபெற்றன. சமீபத்திலே நடந்த மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது அரசியல் சாசனம் ஆபத்தில் இருக்கிறது என இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் எடுக்கும் போது கூட கையிலே அரசியல் சாசனத்தை வைத்திருந்தார்கள். அப்படி அரசியல் சாசனத்தை கையில் வைத்திருக்கிறார்களே தவிர இவர்களுடைய கட்சிதான் அரசியல் சாசனத்தையே படுகொலை செய்தது, ஜனநாயக விரோதமாக செயல்பட்டது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் குற்றச்சாட்டு. இந்த அரசியல் சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இத்தகைய ஒரு உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது. கெசட் நோட்டிபிகேஷன் என சொல்லப்படும் அத்தகைய உத்தரவு வெளிவந்திருக்கிறது. அரசிதழில் வெளிவந்திருக்கும் இந்த உத்தரவுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவிக்கும். ஆகவே மேலும் இதன் காரணமாக தற்போது எமர்ஜென்சி மற்றும் அவசர நிலை பிரகடனம் குறித்து நடந்து வரும் சர்ச்சைகள் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கலாம். கடந்த 10 வருடங்களாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அமலில் இருக்கிறது என காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அத்தகைய சூழலில்தான் தற்போது இந்த சர்ச்சைக்குரிய அரசாணை வெளிவந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த சர்ச்சை மேலும் தீவிரமடையும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். 1975 ஜூன் 25ஆம் தேதி இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அவசர நிலையால் பாதிக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25இல் அஞ்சலி செலுத்தப்படும் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பு ஒன்றை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்க போகிறது, என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.
ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1975 ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அவசர நிலையால் பாதிக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25இல் அஞ்சலி செலுத்தப்படும் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாணிக்கம் தாக்கூர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், மத்திய அரசின் இந்த அறிவிப்பை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன, கருத்து என்ன சார்? நகைப்புக்குரிய அறிவிப்பு, அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை திசை திருப்புவதற்காக நடக்கின்ற சதி. இது RSS பாஜக காரர்களுக்கு பழகி கொடுத்த ஒரு பழக்கம். RSS-ஐ பொறுத்த மட்டிலே உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களை எப்படி திசை திருப்ப வேண்டும் என்பதற்கு அவர்கள் மிகவும் அருமையான பழக்கங்களை பழகி கொடுத்தவர்கள். அதனுடைய அடிப்படையிலே அமித்ஷா அவர்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. அதனுடைய விளைவாக அமித்ஷா அவர்களும் இதே போல மக்களை திசை திருப்புவதற்காக உண்மையான பிரச்சனைகளாக இருக்கின்ற நீட் பிரச்சனைகளை 25 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் நடக்கின்ற குழப்பங்களுடைய அடிப்படையிலே போட்டித் தேர்வு நடத்த முடியாத அளவிலே இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்க்கை நிற்கதியாக இருக்கிறது. ரயில்வே தொழிலாளர்களுடைய வாழ்க்கை சந்தேகத்திலே இருக்கிறது, பிரச்சனையிலே இருக்கிறது. விவசாயிகளுடைய வாழ்க்கை பிரச்சனையிலே இருக்கிறது. கல்விக்கடன் வாங்கி படிக்க வைத்த பெற்றோர்களுடைய நிலையமும் படித்த மாணவர்களுடைய நிலையும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சிறு தொழில் செய்கிறவர்களுடைய நிலை பரிதாபகரமானதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும். அதற்காக 40 வருடங்களுக்கு முன்னாலே நடந்த ஒரு வரலாற்று தவறை, ஏற்றுக்கொண்ட வரலாற்று தவறை, மன்னிப்பு கேட்ட வரலாற்று தவறை மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருந்து இன்றைய தினத்தை குழப்புவதற்காகவும் இன்றைய தினத்தை நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் நடக்கின்ற சதி. சார்சோ பார் என்று சொல்லி அரசியல் சாதனத்தை திருத்துவோம் என்று சொன்னவர்கள் அந்த வேடம் கலைந்து அவர்கள் 303 இடத்திலிருந்து 239 இடங்களாக குறைக்கப்பட்டு தனிப்பெரும்பான்மையை இழந்து இப்பொழுது ஒரு மைனாரிட்டி அரசாக நிதிஷ் அவர்களோடும் சந்திரபாபு அவர்களுடைய துணையோடும் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி. அப்படிப்பட்ட மோடி அவர்களுடைய அரசு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட நாடகங்களை அரங்கேற்றுகிறது. அந்த நாடகத்திலே ஒரு பகுதி தான் இந்த அறிவிப்பும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.